அபிரகம். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து கூடலூர் உதகை தேசிய நெடுஞ்சாலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஊசிமலை காட்சி முனை. இந்த காட்சி முனையானது பார்த்தோம்னாக்க முழுக்க அடர்ந்த வனப்பகுதியில் கொண்ட இந்த காட்சி முனை அமைந்துள்ளது. இந்த நாள்தோறும் பாத்தீங்கன்னாக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த காட்சி முனையை காணுவதற்காக இங்க வந்து இந்த காட்சி முனையை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து செல்வது வழக்கமான ஒன்று. இந்நிலையில பார்த்தோம்னாக்க இந்த நேற்று பார்த்தோம்னாக்க இந்த சுற்றுலா பயணிகள் வந்து அந்த பகுதியில வந்து செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 150 பள்ளத்தில் தவறி விழுந்த நிலையில் வந்து சுற்றுலா பயணி வந்து நீண்ட நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த பகுதியில் வந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வனத்துறையினர் அப்பகுதிக்கு வந்து தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்து கூடலூர் பகுதியில் இருந்து தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வந்து அந்த பயணி வந்து மீட்கும் பணியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது பார்த்தோம்னாக்க இரவு நேரம் என்பதால் வந்து அந்த பணியை வந்து முடித்துக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தனர். உடனடியாக அவர்கள் வந்து இந்த இவரை வந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரிவித்தனர். உடனடியாக மத்திய அமைச்சர் ராசா தெரிவித்தவுடன் அவர் வந்து ராணுவ, அதாவது குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு அவர் வந்து இந்த நபரை வந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அவர் தெரிவித்தார். உடனடியாக குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் இருந்து ராணுவத்துறையினர் வந்து அங்கு வந்து ஊசிமலை காட்சி முனைக்கு வந்து அந்த நபரை வந்து 3 பக்கமும் கயிறுகளை கட்டி அந்த நபரை வந்து இரவோடு இரவாக அவரை கயிறு மூலமாக மேலே எடுத்து கொண்டு வந்து அவரை வந்து பத்திரமாக உயிருடன் வந்து மீட்டனர். இதை பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வந்து அவர் ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவரை வந்து உயிருடன் காப்பாற்றி உதகை அரசு மருத்துவமனையில் தற்போது வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே பார்த்தோம்னாக்க ராணுவத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் 3 பேரும் இணைந்து அந்த நபரை வந்து காப்பாற்றி வந்து பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. அது கயிறு முழுவதும் மேலே எடுத்து வந்தது மிகவும் பரபரப்பை ஏற்பட்டது. அது மட்டும் இன்றி பார்த்தோம்னாக்க இந்த பகுதி வந்து மிகவும் வனப்பகுதியாக கொண்டது. மேலும் வந்து இரவு நேரம் என்றால் ஏதாவது யானை மற்றும் கரடி போன்ற வனவிலங்குகள் அச்சுறுத்தல் இருக்கிறதால வந்து அவர்கள் பெரும் போராட்டம் சவால் மூலியமாக இந்த கயிறு மூலமா அந்த நபரை வந்து உயிருடன் மீட்டனர். அபிரகம்.